இந்த மார்க்கெட்டிங்லயே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது டிஜிட்டல்ல வந்து ஒரு தனி ரோல் இருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூட்டிட்டு வந்து அவங்க மூலியமா ஒரு கடைய ஓபன் பண்றதோ, இல்ல புதுசா ஒரு பிசினஸ் பண்றோம்னா ஆன்லைன்ல அதை ப்ரமோட் பண்றதோ, ஒரு பெரிய விசிபிலிட்டியை கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பார்க்கறேன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சருக்கான ஆடியன்ஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது டைரக்டா ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா? அவங்க இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்றதுல இருக்க பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தே டூயிங் வெரி குட் ஒர்க். அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ற விஷயத்தை தான் வந்து ஸ்க்ரீன்லயும் சொல்றாங்க. அது ஜெனியனாவே ஃபீல் பண்ண முடியும். ஒருத்தருக்கு 2,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 1,50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து அவங்களை கூப்பிட்டு நம்ம பிசினஸ் பத்தி பேச வச்சா ரிசல்ட் வருமானா? நாட் ரியலி. வாட் இஃப் அந்த இன்ஃப்ளூயன்சருமே இந்த பிசினஸ் மேல பேஷனேட்டா இருக்காரு, அதனால உண்மையிலேயே அந்த ஒரு ப்ராடக்ட்டை பிடிச்சு நம்ம அவங்களோட அசோசியேட் ஆகிறோம்னா தென் இட் இஸ் நோ லாங்கர் அவங்களை கூப்பிட வச்சு நடிக்க வச்ச மாதிரி இல்லை. we are actually collaborating with them. அவங்களுக்குமே அதுல இன்சென்டிவ் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எங்க வளர்ந்து அவருக்குமே சந்தோஷம் அண்ட் நமக்குமே வந்து சேல்ஸ் அதிகமாகும். நான் ஐ வில் ஹாப்பிலி பே மை ப்ராஃபிட் டு யூ, ஒரு பர்சன்டேஜ் உங்கள்ட்ட கொடுப்பேன். பட் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வைக்கிறது இட் வில் நாட் ஒர்க் அவுட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அந்த பிசினஸ் பத்தி தெரியாத ஒரு பர்சன் ஜெனியூனா ஸ்கிரிப்ட் இல்லாத ஒரு டைம்ல சும்மா பேச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பிராண்டோட பெர்செப்ஷனுமே மாறும் கஸ்டமர்ஸ் மத்தியில. ஸோ இட் இஸ் நாட் குட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டுக்கு ஒரு செஃப்பை பேச வைக்கிறது மாதிரி இல்லையா? ஸோ அதுக்கு ரிலேட்டடா அது மாதிரி எக்ஸாக்டா ஃபுட் பிசினஸ் பண்றீங்க, ஒரு செஃப் கூப்பிட்டீங்கன்னா செஃப் ஹாஸ் a lot of investment in making good food. நீங்க ஒரு நல்ல ஃபுட் மேக் பண்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா நல்ல செஃப் கூப்பிட்டு வச்சு பார்ட்னர்ஷிப் பண்றது, கொலாபரேட் பண்றது இட்ஸ் a better idea, much better idea.